இருக்கக்கூடிய இதில் வந்து பி டீம் வந்து நடிகர் விஜய் தான் பி டீம்னு சொல்லப்படுது. இதனால் வந்து சர்ச்சைக்கூடிய பேச்செலாம் வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி பி டீம் நாங்கள் கிடையாதுன்ற மாதிரி விஜய் தரப்புலேருந்து ரசிகர் மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை, அந்த மாதிரி அவங்க பக்கத்து மறுப்பு தெரிவித்த மாதிரி தெரியல. அவர்களுடைய பேச்சில் வந்து நீட் ஒழிப்பு அப்படின்னு சொல்லி அது திமுகவுக்கு ஆதரவாக நிலைப்பாட்டிலையும் பிஜேபிக்கு எதிரான நிலைப்பாட்டிலையும் தான் இருப்பது போல் அந்த கருத்தை அவர் தெரிவிக்கிறாரு. மாணவர்கள் கலந்துரையாடலாக இருந்ததுனால ஒருவேளை அந்த ஸ்டாண்ட் எடுத்தாரா, இல்லை என்னுடைய பேட்டி வைரலானதுனால? சார், ஒரு சாதாரணமான விஷயம். அவருக்கு ஆரம்ப காலத்திலிருந்தே அம்மையார் ஜெயலலிதா இருந்த காலத்திலிருந்தே அரசியல் ஆசை என்பது இருக்குது. ஆனால் எந்த நடிகரும் சரி நேரடியாக அரசியல் களத்தில் இறங்கணும் அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்துடைய செலவை நடிகர்களால் சமாளிக்க முடியாது. பின்புலத்தில் நாளைக்கு பெரிய ஒரு இன்வெஸ்டரோ ஒரு சப்போர்ட்டரோ இல்லாமல் இன்றைக்கி இருக்கக்கூடியவங்க ஃபேஸ் வேல்யூவே இருந்தாலும் சரி, நீங்கள் ஆரம்ப காலத்தில் செய்தது போல் நாளைக்கு எம்ஜிஆராக இருக்கட்டும், கடைசியில் அவர் நடிகர் விஜயகாந்த் வரைக்கும் கூட அந்த சூழ்நிலையில் அந்தளவுக்கு பொருளாதாரம் தேவையில்லை. இன்றைக்கெலாம் சாதாரணமாக நீங்கள் கட்சி ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்கள் கையில் 2000-3000 கோடி இல்லைன்னா உங்களால் ஒரு தேர்தலை சந்திக்க முடியாதுங்கிறப்ப பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவர்களால் நடிகர்களால் மட்டுமே மாற்றங்களை உருவாக்க முடியும். பவன் கல்யாணை வச்சு இப்போ எப்படி அவங்க ஒரு மாற்றத்தை உருவாக்குனாங்களோ, நடிகர்களால் மட்டுமே நாளைக்கு ஒரு பாரம்பரிய அரசியலையோ ஒரு மக்களிடம் இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பான ஒரு அரசியல் கட்சியை உடைக்கிறத வந்து இவர்களால் மட்டுமே செய்ய முடியும் நம்புகிறவங்க தான். இதனால தான் அவங்க ஆரம்பத்தில் இருந்தே வந்து ரஜினியை வந்து கையிலேயே வச்சிருந்தது. நீங்கள் ரஜினி வந்து ஆன்மீக அரசியல்னு தான் சொல்ல ஆரம்பித்தார். அப்போ அவருடைய ஆரம்ப காலத்து பயணம்ங்கிறது அது பாஜகவை சார்ந்து தான் இருந்துச்சு. இதே மாதிரி அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறேன், அவரோடைய ரசிகர்களை சந்தித்தார், மாவட்ட நிர்வாகிகளை சந்தித்தார், நாளைக்கு வந்து தீவிர அரசியலில் இறங்க போகிறோம்னு சொன்ன மாதிரி தான். அந்த சூழ்நிலையில் அவர் தேவைப்பட்டார். மறுபடியும் அவர் இல்லை, இப்போதைக்கு நீங்கள் நாங்கள் கொஞ்சம் உடன்பட்டுருக்கோம், நீங்கள் அவங்க அரசியல் பயணத்தை நிறுத்துங்கன்னாங்க. திரும்பி நிறுத்தினார். திரும்பி உங்களுக்கு தேவைப்படுறப்ப அவங்க நாளைக்கு ஒன்றுக்கும் இவங்க நினச்சா நம்மளை எடுக்கிறாங்க, இல்லைன்னா நாளைக்கு நிறுத்த சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு தான் அவர் போய் மருத்துவமனையில் படுத்துக்கிட்டு இதற்கு மேலே என்ன இதில் தலையிட வைக்காதீங்கிறோன்னா அவங்களோட ஆப்ஷன் 2 தான் விஜய். அவங்க மோடி வந்து இப்போ இல்லை, முதல் தடவை பிரைம் மினிஸ்டர் ஆனப்போ தமிழ்நாட்டுக்கு வருகை புரிந்தப்போ சென்னையில் அவர் சந்தித்த 2 நடிகர்களில் ரஜினி ஒருவர், விஜய் ஒருவர். அவருடைய சாய்ஸ் தான் இவங்க சார். அதாவது அந்த ஒரு பேசும் பொருள் ஆயிடுச்சு. இப்போ பிஜேபியோட கைகூலி தான் விஜய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படின்னோடனே அதை உடைப்பதற்காக உடனே நீட் எதிர்ப்பு. ஏன்னா இங்கே திமுகவுக்கும் பிஜேபிக்கும் இருக்க மிகப்பெரிய ஒரு கொள்கை சித்தாந்த பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா இந்த நீட்டுங்கிறத தான் சொல்லுவாங்கங்கிறதுனால இன்றைக்கி அந்த விஷயத்தை பேசி அப்போ திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரா விஜய்னு கேட்க சொல்லுங்கள், இல்லை திமுக கூட கைகோர்த்து நாளைக்கு நீட்டுக்கு போராட சொல்லுங்கள். போராட மாட்டார். தனிப்பட்ட முறையில் விஜய் அரசியலுக்கு வரணும்னு அவர் தனிப்பட்ட முறையான எண்ணத்தில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவருக்கு உதயநிதியை டார்கெட் செய்யணும். உதயநிதி அரசியலில் வளரக்கூடாது, உதயநிதி அதிகாரத்தில் இருந்து அகற்ற வேணுங்கிறது தான் விஜயோடைய தனிப்பட்ட. அவருக்கு என்ன சார் இதில் இருக்குது? பிஜேபிக்கு கைக்கூலியாக போகிறதுனாலனா தன்னுடைய நீண்ட காலத்து பதவி ஆசையை தீர்த்து கொள்கிறார். தன்னோட எதிரியாக இன்றைக்கி அவர் பார்க்குறது உதயநிதியை தான். ஏன்னா பெரிய படங்கள் எதையும் அவருக்கு வர விடுறது கிடையாது. படங்கள் வந்தாலுமே நாளைக்கு இவங்க ப்ரொடக்ஷனை மீறி நாளைக்கு அவரால் வெளியில் யாரும் பெருசாக தள்ள முடியல. வேணும்னா அஜித்தோட படத்தை உதயநிதி எடுத்து அதிக ஸ்க்ரீன்ஸில் ஒட்டி அஜித்துக்கு அதிக ப்ரொடக்ஷன் லாபம் பாக்ஸ் ஆஃபீஸ் வந்த மாதிரியும் விஜய்க்கு பாக்ஸ் ஆஃபீஸ் கம்மியாக வந்த மாதிரியும் ஒரு பப்ளிக் இமேஜ் கொடுக்குறதுனால தனிப்பட்ட முறையில் உதயநிதி மேலே இருக்க கோவத்தை தீர்ப்பதற்காக தான் வந்திருக்காரு. அது இல்லை, நான் நீட்டுக்காக தான் போராடுறேன், நான் மாணவர்களுக்காக நிற்கிறேன், நான் பாஜகவோட எதிரியாக தான் நான் செயல்பட போகிறேன், நான் திராவிட கட்சிகளுக்கு ஆதரவாக இருப்பேன், மக்களுக்காக உழைக்கிறேன்னா இப்போ திமுக கூட நாளைக்கு கை கொடுத்து விஜய் நாளைக்கு நீட்டுக்கு போராட தயாரான்னு கேள்வி. சார், இப்போ அந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை வழக்கு சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லப்படுது இல்லைங்களா? ஸோ சிபிஐ விசாரணை வேணுன்றது மாயாவதி மேற்கொண்டு எல்லாருமே வந்து சொல்லப்படுறாங்க. ஸோ இந்த 2வது இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை வந்து பாஜகவுடைய ஒரு சில நபர்கள் அந்த ஆருத்ரா விவகாரம் கொடுத்து பாஜகவும் இதில் வந்து உடன்பாடுகள் இருக்காங்கன்ட்டு ஒரு சிலர்களும் வந்து கைது செய்யப்பட்டு வந்துருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது இந்த கொலை வழக்குன்னு இல்லை, நீங்கள் தமிழ்நாட்டில் சமீபத்தில் நிறையா மாவட்டங்களில் தொடர்ச்சியாக கொலை நடக்குது. அதில் எங்கே கொலை நடந்தாலும் யாரோ கைதாகக்கூடிய ஒரு குற்றவாளி பாஜகவை சார்ந்தவராக இருக்கிறாருங்கிறது தான் தொடர்ச்சியான குற்றச்சாட்டு. நீங்கள் குற்றப்பின்னணி உள்ளவர்கள் அதிகமாக பாஜகவில் இருக்கிறாங்கன்னு நாளைக்கு தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியுமே அதற்கு நாளைக்கு மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை பதில் சொல்ல மாட்டேங்கிறார். இன்றைக்கி செல்வ பிறந்தகை அவர்கள் பேசுகிறதுக்கு நாளைக்கு அவரை ரவுடி ஷெட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் நாளைக்கு, ஆனால் அவர் உளவுத்துறை ரிப்போர்ட்டுன்னு சொல்லி நாளைக்கு 261 குற்றவாளிகள் நாளைக்கு ரவுடிகளை உங்கள் கட்சியில் வச்சுருக்கிறீங்க, 1977 கேஸுகள் பதிவாயிருக்குன்னு கேட்குறதுக்கு அண்ணாமலை பதில் சொல்ல மறுக்கிறார்.
அதாவது கவனத்தை வந்து அவர் பக்கத்து முழுமையாக திருப்பிட்டு நீ யார் சொல்கிறதுக்குன்னா அப்போ அந்த உளவுத்துறையில் இருக்கக்கூடிய குற்றவாளிகள் உங்கள் கட்சியில் இருக்காங்களா இல்லையா, முதல்ல அதுக்கு பதில் சொல்லுங்கள். இங்கே பேச்சை உங்கள் கட்சியில் நாளைக்கு பிரச்சனை பண்ணுறவங்க இந்த மாதிரி ரவுடிங்கெல்லாம் இருக்கிறாங்க, எங்கே எது பிரச்சனை நடந்தாலும் உங்கள் ஆளுங்க தான் கைதாகிறாங்க. நீங்கள் குற்றப்பின்னணி உள்ளவர்களை நீங்கள் தான் நாளைக்கு பின்னாடி பின்புலமாக இருந்து சப்போர்ட் பண்ணுறீங்கிறது தான் கேள்வி. அவர் ஒரு ரெக்கார்டு எடுத்து போடுறாரு. அந்த ரெக்கார்டு ஆமாவா இல்லையா உண்மையாங்கிறத முதலில் அண்ணாமலை ஒத்துக்க வேண்டும். நாளைக்கு செல்வ பெருந்தகை காந்திய பரம்பரையில் வந்தாரா இல்லை குற்றப்பின்னணியிலேருந்து வந்தாரா அப்படின்னு சொல்லி நாளைக்கு உங்ககிட்ட யாரும் சர்டிஃபிகேட் உன் கட்சியில் ரவுடி போய் இருக்கிறானா இல்லையா, இந்த லிஸ்ட்டில் இருக்கிறதெல்லாம் உண்மையா, அதுக்கு முதல்ல அண்ணாமலை பதில் சொல்லட்டும். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே சட்ட ஒழுங்கை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு காவல்துறையும் சரி அரசாங்கமும் முக்கிய கவனம் செலுத்தணும். அவர் நாளைக்கு ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் இருந்து ஒரு புரட்சி செய்து மாணவர்கள் படிக்கணும்னு சொல்லி நிறைய ஏழை எளிய மாணவர்களுக்கு உதவி செஞ்சுருக்காரு. அதுவும் அவருடைய பூர்வீக குடியாக இருக்கக்கூடிய அவருடைய வீட்டுக்கிட்டேயே வந்து ஒரு பல முறை முயற்சி செஞ்சு நீங்கள் வந்து இப்போ சரண்டராக இருக்கிறவர்களுமே உண்மை குற்றவாளிகள் கிடையாது. மொத்தமாக அந்த 7 பேர் குற்றவாளிகளுக்குமே 10 கோடி ரூபாய்க்கு மேலே ரொக்கம் அவங்க சரண்டர் ஆனதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இது உளவுத்துறையில் வந்த தகவலை. அப்போ நாளைக்கு இவங்க பேருக்கு சரண்டர் ஆகிறவங்களுக்கே 10 கோடி கொடுக்குறாங்களா, அப்போ உண்மையிலே கொலை பண்ணவங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, அப்போ இவ்வளோ பணம் செலவு பண்ணக்கூடிய அளவுக்கு இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குது. ஆருத்ராவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிஎம்கே ஃபைல்ஸ் 1 கமலாலயத்தில் அவர் இது பண்ணப்போ நிறைய பத்திரிகையாளர்கள் அதை நீங்கள் வந்து கவனிக்காமல் விட்டுருப்பீங்க. அதில் அவரே பேசுவார். நீங்கள் திரும்பி அந்த ரெக்கார்டு எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆருத்ராவுடைய வழக்கில் இருக்கக்கூடிய விசாரணை அதிகாரிகிட்ட நான் நேரடியாக பேசினேன். இது என்னைக்கா இருந்தாலும் தொகை பெருசு, இது மத்திய அரசாங்கத்துக்கிட்ட தான் அந்த வழக்கு வரும், நாளைக்கு எங்ககிட்ட வரப்போ மறுபடியும் உங்களுக்கு சட்டையை கழட்டிடுவேன் அப்படின்னு நான் பேசினேன் அப்படிங்குவார். முதல்ல ஒரு விசாரணை அதிகாரிகிட்ட முதல்ல நீங்கள் ஒரு மாநில தலைவராக ஏன் பேச விரும்புறீங்க? ஒன்று, தவறு செஞ்சவங்க கட்சியில் இருக்கா கைது பண்ணிக்கன்னு நீ சொல்லலாம். இது நாளைக்கு அமௌண்ட் ஜாஸ்தியானாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வரும், அப்புறம் நான் இன்றைக்கி இருக்க அதிகாரியை சட்டையை கழட்டிடுவேன்னா அப்போ நீங்கள் இதில் இன்வால்வ்னு. அமர் பிரசாதாக இருக்கட்டும், ஆர்கே சுரேஷாக இருக்கட்டும், வினோஜ் பி செல்வமாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே ஆரம்பத்திலிருந்து ஆருத்ராவில் பயணித்தவர்கள். பாஜகக்குள்ளார ஒரு ஆடியோவே சுற்றிக்கிட்டு இருக்கு. அதில் அமர் பிரசாத் ஹரிஷ் கிட்ட நான் எவ்வளோ பணம் வாங்கினேன், அதில் நான் எவ்வளோ அண்ணாமலை கொடுத்தேன், கேசவநாயகத்துக்கு கொடுத்தேன்னு சொல்லி அது அவருடைய குரல் தான். அது பேசின ஆடியோவும் என்னிடமும் இருக்குது. அதுக்கு நேரத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் போடுறதுக்கு. அப்போ நாளைக்கு நீங்கள் ஹரிஷை பாதுகாத்தது சொன்னால் நான் பார்த்துக்கிறேன், நீ கட்சிக்குள்ளார வாங்கினா சேர்த்திங்க. பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஆம்ஸ்ட்ராங் போராடினார்னு சொல்லப்படுது, ஏமாற்றினவர்களுக்காக பாஜக போராடினாங்கன்னு சொல்லப்படுது. இதில் சம்மந்தப்பட்டவர்கள் யார், பின்னாடி இவ்வளோ பெரிய பணங்கள் நாளைக்கு 10 கோடி 20 கோடின்னு கொலை செய்தவர்கள் கொடுக்குறப்ப உண்மை குற்றவாளியை தமிழ்நாடு காவல்துறை கைது செய்யணும். பாஜகவில் இருக்கக்கூடிய முக்கிய ரவுடிகளில் உடனே குண்டர் சட்டத்தில் கைது செய்யணும். சரி, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதில் வந்து இதுக்கேற்றாலும் சிபிஐ விசாரணை போகட்டும் அப்படின்ற அந்த சிபிஐ விசாரணை மத்திய அரசாங்கம் கையில் இருக்கிறதுனால பாஜக உடன்பட்டு இருந்தால் இதுக்கான விளக்கங்கள் வெளியிட வாய்ப்பு சார். முதல்ல தமிழ்நாடு காவல்துறை மேலே நம்பிக்கை வைங்க. இன்னொன்று, சிபிஐ விசாரணைக்கு போனால் மட்டும் தீர்ப்பெல்லாம் நல்லா கரெக்டாக வந்துருச்சா? இப்போ அதிமுகவை கைக்குள்ளார வச்சுக்கணும்னு நினச்சாங்க. குட்கா வழக்கிலேருந்து நாளைக்கு எல்லா வழக்குலையும் நாளைக்கு இந்த பொள்ளாச்சி வழக்கு வரைக்கும் சிபிஐக்கு போச்சு. எந்த வழக்கில் நாளைக்கு நீங்கள் நீதி கிடச்சிது? நாளைக்கு தமிழ்நாடு காவல்துறையை முழுமையாக நம்புகிறோம். அதிகாரிகளை மாட்டியிருக்காங்க. குற்றம் சில பேர் வந்து அண்ணாமலைக்கு தொடர்பில் இருந்த அதிகாரிகள் கூட ஒரு சில பேர் மாற்றப்பட்டிருக்கிறாங்க. இங்கேருந்து அவங்க தகவல் கொடுக்குறாங்கன்னு சொல்லி நிறையா பேர் குறிப்பிடவில்லை. ஐபிஎஸ் அதிகாரிகள் மாற்றத்தில் நாளைக்கு அண்ணாமலைக்கு தகவல் கொடுத்தவர்களும் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அரசாங்கத்துக்கு சரியாக ஒத்துழைப்பு கொடுக்காதவங்களும் மாற்றிருக்காங்க. ஒரு ஷப்ளிங் பண்ணியிருக்காங்க. அவங்க நாங்கள் கண்டிப்பாக இதை நாங்கள் எஃபெக்டிவாக செய்வோங்கிறாங்க. அருண் அவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் தெரியும், நேர்மையான அதிகாரி. அவரும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் இருந்து வந்தவருங்கிறதுனால அந்த வழியும் அந்த உணர்வையும் அவர் உணர்வார். அதனால் கண்டிப்பாக நல்லதாக நடக்கும். சிபிஐ மட்டும் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். அவங்க நாளைக்கு இதையும் வச்சுக்கிட்டு திரும்பி நாளைக்கு அவங்களுக்கு தேவைப்படுறப்ப விசாரிக்கிறதுக்கு நம்ம தமிழ்நாடு காவல்துறையை நம்புவோம். அவங்க நாளைக்கு அந்த பணியை நல்லபடியாக செய்வாங்கன்னு எனக்கு நம்பிக்கை. சரி, திருமாவளவன் ஐயா வந்து ஒரே ஒரு கோரிக்கை கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னா, கியூ பிரான்ச் தீவிர கண்காணிப்பில் இருக்குது. கியூ பிரான்ச்சில் வந்து ஈடுபடக்கூடிய பிரிவு உளவு பிரிவுன்ற மாதிரி தலித் தலைவர்களை வந்து கண்காணிக்காத தனிப்பட்ட காவல்துறை பிரிவு உளவு பிரிவு வந்து ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வந்து இல்லை, கண்டிப்பாக அதை செஞ்சு தான் ஆகணும். அதாவது அவர்கிட்ட இப்போ முன்னையே வந்து கன்று ஒப்படைக்கப்படலை தேர்தலுக்கு பின்னாடிங்கிறாங்க. ஆனால் நாளைக்கு கமிஷனர் வந்து அதை அந்த கன்று அவங்களுக்கு டேட்டடாக கொடுத்துட்டாங்கங்கிறாங்க. ஆனால் அவர் அந்த இடத்துல பில்டிங்கில் நின்னப்போ அவர் கையில் கன்று இல்லை, அந்த வரைக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ கூட இருந்தவர்கள் நாளைக்கு சொன்னாங்கங்கிறத மீறி சமுதாயத்தை மீறி அப்பாற்பட்டு விளிம்பு நிலை மக்களுக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் இப்போ செல்வ பெருந்தகை அவர்கள் மேலேயே இந்த குற்றப்பின்னணிகள்லாம் வந்தது அந்த சமூக ரீதியான போராட்டத்தினால தான் அந்த வழக்குகள் வந்துச்சுங்கிற மாதிரி பேசுகிறாங்கங்கிறப்ப ஸோ அந்த மக்களுக்கு உண்டான ஆதரவும் நாளைக்கு சப்போர்ட்டும் இருக்கணும். அது நாளைக்கு உளவுத்துறைகள் முதல்ல கரெக்டாக அவங்க வேலையை பார்க்கணும். இப்போ அவங்களுக்கு அலர்ட் பண்ணலாம் சொல்கிறாங்க. பட் நான் ஆம்ஸ்ட்ராங் சர்க்கிளில் அவங்ககிட்ட விசாரித்த வரைக்குமே உளவுத்துறையிலேருந்து இந்த மாதிரி உங்களுக்கு த்ரெட் இருக்குது, இந்த மாதிரி பண்ண போகிறாங்க அப்படின்லாம் சொல்லவே கிடையாது. இப்போ ஆற்காடு சுரேஷுங்கிறவர் யார் பெரிய தேச தியாகியா? நாளைக்கு மோட்டிவ் வருது அப்படின்னா நாளைக்கு அப்போ போலீஸ் நாளைக்கு அவருடைய வீட்டிலிருந்து சரியாக 300 மீட்டர்லாம் நாளைக்கு காவல்துறை இருக்குது.
அப்போ நீங்கள் அதுக்கு கூட உங்களால் நாளைக்கு பண்ண முடியாதா? நீங்கள் ஆற்காடு சுரேஷோட காதலின்னு யாரோ ஒருத்தவங்களை சொல்கிறாங்க பிஜேபியில் பொறுப்பில் இருக்காங்கன்னு. அதுவே அடுத்த மாதம் கட்டையில் போகிற மாதிரி இருக்குது, கேட்டால் காதலிங்கிறாங்க. ஒரு ரவுடி செம்ம அதுக்கு பேக்ரவுண்டில் ஒருத்தவங்க மாநில கட்சியில் இருக்காங்கங்கிறதுக்காக இதை காவல்துறை வேடிக்கை பார்த்துருக்குமா அப்படிங்கிறது எனக்கு முதல்ல தெரியல. முதல்ல இருக்கக்கூடிய உளவுத்துறை ஒழுங்காக வேலை செய்யணும். அண்ணன் கேட்பது போல் நாளைக்கு மாநில அரசாங்கம் பாதுகாப்பே கேட்காம இந்த மாதிரியான முக்கிய தலைவர்களுக்கு நாளைக்கு எவ்வளவோ பண்ணுறீங்க. சும்மா நாளைக்கு சிஎம் வராருன்னா ரோட்டில் நாளைக்கு 1000-2000 போலீஸ் போடுறப்ப அண்ணனை மாதிரி மூத்த தலைவர்களுக்கும் நாளைக்கு சமூக நீதி பேசக்கூடிய பிரச்சனைக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு பிஎஸ்ஓ பாதுகாப்பு அவசியம் செய்யணும். நன்றி.